ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பேட்ச் 1 கதர்பேட்டை வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த முக்கியமான விஷயம் என்னது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சண்டைக்கோழி 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சித்தப்பா வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வந்து சண்டைக்கோழிலாம் வளர்த்துட்டு வர்றாரு. சரி, அவர்கிட்ட வந்து நம்ம அப்பா போயிட்டு ஒரு சண்டே வந்து போயிட்டு வந்தார் அவங்க வீட்டுக்கு. அதாவது நம்ம சித்தப்பா வீட்டுக்கு அவர் ரெகுலராக போகிறது தான். போயிட்டு வந்திருந்தார். அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல சேவல் இருக்குது, சண்டை சேவல் இருக்குது. அதாவது எங்கள் சித்தப்பாவோட ஃப்ரெண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்து ஒரு வாரமோ 2 வாரமோ வச்சுருங்க, நான் வந்து திரும்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை அந்த சேவலை எங்கள் அப்பா பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, நிறம் பார்த்திங்கன்னா யாக்குத்து நிறம் தான். அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எங்கள் அப்பாவுக்கு. எனக்கு இந்த சேவல் கலர்லேயே வேணும்டா அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் அடித்து கேட்டிருந்தார். சரி, எந்த கலர் போடலாம் அப்படின்ற மாதிரி அவர் என்கிட்ட கேட்டார். பார்த்தேன்னா, அவர் என்கிட்ட கேட்டது அந்த ஜாவாப்பேட்டையை கேட்டிருந்தார். ஜாவாப்பேட்டை போட்டால் அந்த கலர்லேயே வரும்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். வேணாம்ப்பா, ரங்கு உடஞ்சிரும், நம்ம வந்து அந்த யாக்குத் சேவலே உனக்கு வேணும்னா நம்ம சுத்த கதர்பேட்டையில் போட்டு எடுத்தால் தான் அந்த கலரை நம்மளால் எடுக்க முடியும். இல்லை அதோட டார்க்காகவும் எடுக்கலாம். நீ ஜாவாப்பேட்டையை போட்டோன்னா கலர் உடஞ்சிரும்பா அப்படின்ற மாரி நான் சொன்னேன். அப்போ எந்த பெட்டைடா போடலான்னாரு. நான் தான் இந்த பெட்டையை சூஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். சரின்ட்டு அதை எடுத்துன்னு போயிட்டு ப்ரீடிங் போட்டாச்சு. பார்த்திங்கன்னா, கரெக்டாக போன ஒரு 3-4 நாள் ஆகுதுங்க பெட்டையை கொடுத்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சேவை குடிச்சிட்ருக்கு. எப்போ முட்டையிடும் தெரில. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளில் முட்டையிட ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். சேவலும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி சைஸில் இருக்குது. யாக்குத் சேவல் பார்த்திங்கன்னா டபுள் பாடி தான், செம வெயிட்டாக இருக்குது. பட் நம்ம வந்து கையில் பிடிச்சி பார்க்க முடியல. ஏன்னா வந்து நம்ம சித்தப்பா வந்து இப்போ கோயம்புத்தூருக்கு ஏதோ போயிருக்கேன்னு சொன்னார். அவர் வந்து வரத்துக்குள்ளே நம்ம போய் வீடியோ எடுத்ததால் கோழி நம்மளால் கையிலலாம் எடுத்து பார்க்கல. சரி, எதாவது ஓடுற போகுது. ஏன்னா ஒரு காம்பவுண்ட் உள்ளே தான் போட்டு வளர்க்குறாரு. நான் கோழி வந்து நான் போனப்போ கூட இருக்கிற மற்ற கோழிலாம் வந்து கொஞ்சம் மிரண்டு போய் இந்த மாரி ஓடிச்சு, அங்கே இங்கிட்டும் ஓடிச்சு. சரி, கோழி எதாவது குச்சி வெளியே போயிட போகுது அப்படின்றதுக்கோசரம் நம்ம வந்து கோழியை போயிட்டு எதுவும் பிடிச்சிலாம் பார்க்கல. அப்படியே வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. சேவல் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசான சேவலும் சொல்ல முடியாது. கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா, சேவல் வந்து ஒரு 2 வயசுக்குள்ளே, அதாவது 1.5 வயசு, அதாவது 1.5 to 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும் சேவல். ஏன்னா முள் வந்து கத்தலாலாம் ஆகலை, பாதி முள் தான் வந்திருக்கு, முழு கத்தல்லாம் ஆகலை. அதெல்லாம் 2 வயசுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நல்லா வந்து ஹெவி சைஸில் இருக்கிறதால நம்ம வந்து சீக் குவாலிட்டி வந்து சூப்பராக எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு எதிர்பார்த்து தான் இது ப்ரீடிங் போட்டிருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம அப்பா தான் இதில் வந்து கொஞ்சம் ஆர்வமாக இறங்கினார். இந்த சேவல், இந்த கலர் சேவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ரிசல்ட் எப்படி வருதுன்றதை பார்ப்போம். கோழி முட்டையிட ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து அதை ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா, இந்த சேவல் பெட்டையில் இருந்தாங்க உள்ளே மேய்ஞ்சிட்ருக்குது. நம்ம போனோடனே, புது ஆள் போனோடனே ரொம்ப அலறி ஓட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ தேவையில்லாமல் ஏதாவது சலசலப்பு நடக்க போகுது. ஏன்னா வந்து பக்கத்துலலாம் ரோடு தான், வெளியே நாயெலாம் இருக்குது. ஸோ எதாவது பிடிச்சிட போகுதுன்றதால நம்ம எதுவும் வந்து போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து பிடிச்சிலாம் பார்க்க முடியல. அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு.